உலகத்துல கைவிடாத ஒரு ஜீவன் உண்டுன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் தான், அப்படிதானே? ஆனா இப்ப பாருங்க, டிவில பேப்பர்ல செய்தித்தாள்ல நிறைய இடங்களை பார்க்கும்போது, நம்ம யதார்த்தமா ஒவ்வொரு இடங்களும் பார்க்கும்போது எத்தனையோ பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில இருக்காங்க. தாய் தகப்பன் இருந்தும் அனாதையா போல. எப்படி அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஆனா பிள்ளைகள் மனசு வந்து ஏதோ அனாதையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பைபிள் என்ன சொல்றது? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அம்மா அப்பா இருந்த அனாதையா எங்கெல்லாமோ சுற்றி திரியிறாங்க. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்க கூட அப்படி அந்த நிலைமையில இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்புற தேவன், ஆண்டவர் நம்புற ஒரு மனுஷன் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்துல அம்மா அப்பா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் நம்மளும் அம்மா அப்பா, அப்புறம் நம்ம பிறந்த பிள்ளைகள் அதுவும் பெரிய பிள்ளையானோன்னா அதுவும் அம்மா அப்பா. அதனால எப்பவும் அம்மா அப்பா ஸ்தானம் முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம அந்த உலகத்தோடு பிரிஞ்சு போக வேண்டிய இருக்குது. அதனால நமக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் நான் இல்ல, ஏசப்பா தான் உனக்கு அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இப்ப இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் இல்லை. நம்மளை படைச்ச ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம இனி ஏசப்பாவை நேசி. அப்ப ஏசப்பா